Hi students, welcome to Arush Max Academy. நம்ம 8th standard mathematics பார்க்க போறோம். Unit 1 numbers. Numbersல introduction நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, நம்ம previous classல 6th 7th standardலலாம் numbers பத்தி படிச்சிருப்போம். அங்க என்னென்ன numbers படிச்சோமோ அதை introductionல இங்க கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, natural numbers are counting numbers n அப்படின்ற நோட்டேஷன்ல டினோட் பண்றாங்க. natural numbers அப்படின்னா என்னன்னாக்கா n equal to 1 2 3 எக்ஸெட்ரா இந்த செட்டு தான் என்னன்னு சொல்கிறோம் நம்ம நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதே நேச்சுரல் நம்பர்ஸ் கூட ஜீரோன்ற நம்பரை ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த நம்பர் என்னன்னு சொல்கிறோம் நம்ம ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதோட நோட்டேஷன் W அப்படின்னு நோட்டேட் பண்ணுறோம். ஓகேங்களா? நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா 1 2 3 எக்ஸெட்ரா பாசிட்டிவ் நம்பர்ஸாக போகிறத நம்ம நேச்சுரல் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். ஹோல் நம்பர் அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸ் கூட ஜீரோன்ற நம்பர் ஆட் பண்ணதை ஹோல் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே ரெண்டுமே நம்ம பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான் பார்த்துருக்கோம். நமக்கு நெகட்டிவ் நம்பர்ஸும் இருக்குல்ல, அப்போ அந்த நெகட்டிவ் நம்பர் செட் என்னன்னு சொல்கிறோம் நம்ம இன்டீஜர்ஸ் இசட் அப்படின்ற நோட்டேஷனில் டினோட் பண்ணுறோம். இசட் ஈக்குவல் டு நமக்கு இந்த செட்டில் மைனஸ்லேயும் நம்பர்ஸ் இருக்கும், ப்ளஸ்லேயும் நம்பர்ஸ் இருக்கும், ஜீரோன்ற நம்பரும் இருக்கும். எக்ஸெட்ரா -3 -2 -1 0 1 2 3 எக்ஸெட்ரா அப்படின்னு போகும். இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இதெல்லாமே நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்த நம்பர்ஸ். இப்போ இங்கே நம்ம 8th ஸ்டாண்டர்டில் என்ன நம்பர் பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேஷ்னல் நம்பர்ஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம். ரேஷ்னல் நம்பர்ஸில் க்யூன்ற நோட்டேஷனில் நோட் பண்ணுறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு a rational number is of the form p by q where p and q are integers and q is not equal to 0. செட் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. q equal to p by q, p, q belongs to z. z அப்படின்னா என்னது நமக்கு இன்டீஜர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இங்கே இன்டீஜர்ஸாக இருக்கும், pவும் qவும் இன்டீஜர்ஸாக இருக்கும். qன்ற நம்பர் என்னன்னு சொல்லியிருக்காங்க q நாட் ஈக்குவல் டு 0. qன்ற நம்பர் ஜீரோவாக இருக்கக்கூடாது அப்படின்றது. ஓகே, நீங்கள் ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்கல்ல. இப்போ 2/3 அப்படின்னு பார்க்குறீங்க. ஓகேவா? இந்த 2 அப்படின்றது என்னது நமக்கு p, இந்த 3ன்றது தான் q அப்படின்றோம். இந்த pயும் q என்னவா இருக்கணும் நமக்கு இன்டீஜர் இசட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 2வும் 3யும் இன்டீஜர் இசட்ல இருக்கான்னு பாருங்கள். 2ன்ற நம்பர் இருக்குது, 3ன்ற நம்பர் இருக்குது. அப்போ இதுனா நமக்கு ஒரு ரேஷ்னல் நம்பர். 2/3 அப்படின்றது ரேஷ்னல் நம்பர். இப்போ சப்போஸ் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா -3/7 அப்படின்னு எடுக்கிறேன். இது ரேஷ்னல் நம்பராக பாருங்கள். -3 அப்படின்றது இன்டீஜரான்னு பார்த்தீங்கன்னா இன்டீஜர்ஸ் தான். மைனஸில் வர நம்பர்ஸும் நமக்கு இன்டீஜர்ஸ் தான். /7 பாசிட்டிவ் 7ம் அது நமக்கு இன்டீஜர்ஸ் தான். அப்போ இந்த நம்பர் நமக்கு என்ன நம்பரு ரேஷ்னல் நம்பர் தான். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 4/0 அப்படின்னு எடுக்கிறேன். இதில் p ஈக்குவல் டு என்னது 4, p ஈக்குவல் டு 4ன்னு வருது. இங்கே q ஈக்குவல் டு என்னன்னு வருது நமக்கு 0ன்னு வருது. இங்கே pன்றது 4ன்றது இன்டீஜர் தான், qன்றது நமக்கு என்னது இன்டீஜர் தான். p, q பிலாங்ஸ் டு z இன்டீஜர் செட்டில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க q நாட் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே qன்றது என்னன்னு வந்துச்சு நமக்கு 0ன்னு வந்துச்சு. அப்போ இந்த நம்பர் நாட் எ ரேஷ்னல் நம்பர். புரியுதுங்களா? ரேஷ்னல் நம்பர்னால் மேலே நியூமரேட்டர் கீழே டினாமினேட்டரில் ஒரு நம்பர் ஃப்ராக்ஷன் ஃபார்மில் இருக்கணும். பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். இங்கே டினாமினேட்டரில் இருக்கிற நம்பர் என்னவா இருக்கக்கூடாது, ஜீரோவாக இருக்கக்கூடாது. இப்போ 4/0 அப்படின்னா என்ன வரும் நமக்குன்னா இன்ஃபினிட்டி அப்படின்ற போல் வந்துடும். இது வந்து என்னது நமக்கு ரேஷ்னல் நம்பர் இல்லை. புரியுதுங்களா? நமக்கு ரீகேப் எக்ஸசைஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். த சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் 125/200 ஈஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு கொடுத்துருக்க ஃப்ராக்ஷனை நம்ம என்ன பண்ணணும் சிம்பிளாக எவ்வளோ நம்மளால் சிம்பிளாக இந்த நம்பர்ஸை எழுத முடியுமோ அப்படி எழுதுறதுன்னு அது வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்ம் அப்படின்றது. இது 2 மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணலாம். மெத்தட் 1 பாருங்கள். என்ன நம்பர் நமக்கு கொடுத்துருக்காங்க 125/200. இந்த நம்பரை நம்மளால் எந்த டேபிளில் கேன்சல் பண்ண முடியுமோ, நியூமரேட்டர் ப்ளஸ் டினாமினேட்டரை கேன்சல் பண்ண முடியுமோ அந்த நம்பரால் நம்ம கேன்சல் பண்ணலாம். ரெண்டுமே ஒரே நம்பரால் நம்ம கேன்சல் பண்ணணும். இங்கே மேலே 5 இருக்குது, இங்கே 0 இருக்குது ஃபஸ்ட் நம்பர். அப்போ இது 5 டேபிளில் கேன்சல் ஆகும் நமக்கு தெரியும். அப்போ 5 டேபிளில் கேன்சல் பண்ணனா வரும் நமக்கு 2 5s are 10, இங்கே 2 வந்துடும். அப்போ 25, 5 5s are 25ன்னு வரும். இங்கே டேபிள் 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 4 5s are 20, இங்கே இருக்க 0. அப்போ நமக்கு என்ன நம்பர் கிடைக்குது
25 டிவைடட் பை 14 கிடைக்குது. இப்போ என்ன பண்ண முடியும், இந்த நம்பர் இன்னும் சிம்பிளாக நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியும். 5 டேபிளில் பாருங்கள், 5 5s are 25, 8 5s are 40. அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு 5/8 அப்படின்னு கிடைக்கும். இதை விட நம்மளால் சிம்பிளாக நம்மளால் டிவைட் பண்ண முடியுமான்னு பார்த்தோம்னா முடியாது. இது ரெண்டுத்துக்கு காமனான டிவைடர் என்னது, நமக்கு 1 மட்டும்தான் கிடைக்கும், வேறு எதுவும் இல்லை. அப்போ 5/8 அப்படின்றது தான் அது சிம்பிளஸ்ட் ஃபார்ம். இப்போ செகண்ட் மெத்தட் பாருங்க. செகண்ட் மெத்தட் ஒன்றும் இல்லை, நமக்கு கொடுத்துருக்க நம்பர் என்னது 125 டிவைடட் பை 200. இதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 125க்கும் 200க்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் எடுக்க போகிறோம். HCF ஆஃப் 125 அண்ட் 200 ஈக்குவல் டு, இப்போ 125க்கும் 200க்கும் HCF எடுத்தால் என்ன வரும்னு பாருங்கள், 125 200. இது ரெண்டுமே எந்த டேபிளில் வரும் அப்படின்னா 5 டேபிளில் வரும். அப்போ 5 போட்டோம்னா என்ன கிடைக்கும், 2 5s are 10, 5 5s are 25. இங்கே 4 5s are 20, 0. திரும்ப இது ரெண்டுமே 5 டேபிளில் வரும். 5 5s are 25, 8. இப்போ இது ரெண்டும் ஒரே டேபிளில் வருமானு பார்த்தோம்னா வராது. அப்போது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்றது என்னது, இதுதான். அப்போனா வரும் நமக்கு 5 × 5 அப்படின்னு போட்டோம்னா 5 5s are 25 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 125 டிவைடட் பை 200 நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 25 ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்ததில்ல 25ஆல் ரெண்டு நம்பருமே டிவைட் பண்ண போகிறோம். அப்போ டிவைடட் பை 25 டிவைடட் பை 25 அப்படின்னு நம்ம போட போகிறோம். நம்ம என்ன பண்ணுறோம், மேலேயும் கீழேயும் ஒரே நம்பரால் மல்டிபிள் பண்ணாலும் வேல்யூ சேஞ்ச் ஆகாது, டிவைட் பண்ணாலும் வேல்யூ சேஞ்ச் ஆகாது நமக்கு தெரியும். அப்போது 25ஆல் நம்ம என்ன பண்ணுறோம், 125 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 5 வரும். நெக்ஸ்ட் 200 25ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 8 கிடைக்கும். இதுதான் சிம்பிளஸ்ட் ஃபார்ம். மெத்தட் 1லேயும் நமக்கு என்ன கிடைச்சிது, 5/8 தான் கிடைச்சிது. மெத்தட் 2லேயும் நமக்கு 5/8 தான் நமக்கு கிடைக்குது. எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடில் சால்வ் பண்ணிக்கோங்க நீங்கள். நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அண்ட் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் 8/12 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே கீழே நமக்கு 4 ஆன்சர் கொடுத்துட்டாங்க. இந்த 4 ஆன்சரில் எது வந்து நாட் அண்ட் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் 8/12, 8/12ன்ற நம்பருக்கு எது வந்து நாட் அண்ட் ஈக்குவலன்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சொல்யூஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்க கிவன் ஃப்ராக்ஷன் எழுதிக்கலாம். கிவன் ஃப்ராக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 8/12. ஓகேங்களா, இந்த 8/12 இங்கே 8/12க்கு இதில் எது வந்து நாட் அண்ட் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஏ என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு 2/3 கொடுத்துருக்காங்க. இது ஈக்குவலண்ட்டா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போது கொடுத்துருக்க நம்பர் என்னது 2/3, நமக்கு 8/12க்கு ஈக்குவலண்ட்டான்னு கேட்குறாங்க. அப்போது 8/12 நம்ம ஏதோ ஒரு சம்திங் பண்ண போகிறோம். பண்ண என்ன கிடைக்கணும், நமக்கு 2/3 கிடைக்கணும். 8/12 இஸ் ஈக்குவலன்ட் டு 2/3 நம்ம பார்க்க போகிறோம். அப்போது இங்கே இருக்கிற டினாமினேட்டர் இங்கே 12 இருக்குது, இங்கே என்ன இருக்குது, நமக்கு 3 இருக்குது. அப்போ 12 விட 3ன்றது சின்னது. அப்போ என்ன பண்ணலாம், நம்ம இங்கே டிவைடர் போடலாம். இங்கே ஏதோ ஒரு நம்பர் போட்டு நம்ம டிவைட் பண்ணால் நமக்கு இங்கே 3 கிடைக்குது அப்படின்னா அந்த நம்பர் என்ன நம்பராக இருக்கும், இங்கே 12 3 வரணும் அப்படின்னா 4ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும், நமக்கு 3 வருமா, 12 4ஆல் டிவைட் பண்ணால் இங்கே நமக்கு 3 வரும். அப்போது நம்ம என்ன பண்ணோம், நியூமரேட்டரில் 4 போடணும், டினாமினேட்டரில் 4 தான் போடணும். மேலேயும் கீழே ஒரே நம்பரால் மல்டிபிள் பண்ணாலும் டிவைட் பண்ணாலும் வேல்யூ சேஞ்ச் ஆகாது நமக்கு தெரியும். அப்போ 12 4ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 3 கிடைக்குது. அதே போல் 8 4ஆல் டிவைட் பண்ணும்போது 2 கிடைக்குது. அப்போ இது என்ன நமக்கு தெரியுது, 8/12 அப்படின்றத நம்ம 2/3ன்னு எழுத முடியும். அப்போது 2/3 இஸ் அண்ட் ஈக்குவலண்ட் ரிலேஷன் அப்படி ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். நெக்ஸ்ட் செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 16/24. இப்போது நான் இந்த 8/12 ஏதோ ஒரு ஃப்ராக்ஷன் என்ன சொல்கிறோம், மல்டிப்ளை பண்ணலாம் இல்லைன்னா டிவைட் பண்ணலாம். ஏதோ பண்ணும் போது எனக்கு என்ன கிடைக்கணும், நமக்கு செகண்ட் கொடுத்துருக்கிறது 16/24. அப்போ இங்கே 16/24 வருது. இங்கே 12 விட 24ன்ற நம்பர் அது நமக்கு பெருசு. அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணணும், நம்ம மல்டிப்ளை தான் பண்ணணும். அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும், 12 எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 24 கிடைக்கும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 24 கிடைக்குமா. அப்போ அதே நம்பரால் தான் நம்ம பண்ணணும், நம்ம மேலேயும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ பாருங்கள், 8 × 2 என்ன கிடைக்கும், நமக்கு 16 கிடைக்கும். 12 × 2 என்ன கிடைக்கும், 24 கிடைக்கும். அப்போது 8/12ஓட ஈக்குவலண்ட் ஃபார்ம் தானே நமக்கு 16/24.
அப்போ அதே போல் என்ன வரும் 16/24 is an equivalent fraction. தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு 32/60 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 32/60 அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்க ஃப்ராக்ஷன் என்னது நமக்கு 8/12. நான் என்ன பண்ணணும்னு தெரியாது, எனக்கு என்ன வரணும் நமக்கு 32/16 வரணும். அப்போ இங்கே 12 விட 16ன்றது பெரிய நம்பர், அப்போ நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் 12 கிடைக்கும்? 5ஆல் பண்ணால் எனக்கு 12 கிடைக்குமா? 12 5s are 60 வரும். அப்போ மேலே நான் என்ன பண்ணணும் 5ஆல் தான் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 8 5s are என்ன கிடைக்கும் நமக்கு 14 கிடைக்கும். நமக்கு இங்கே என்ன கிடைச்சிருக்கு 32 கிடைச்சிருக்கு. இங்கே 40 இருந்தால் மட்டும்தான் என்னது இது என்னது 8/12ஓட ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் நம்மளால் சொல்ல முடியும். இங்கே 32 வந்திருக்கிறதுனால இஸ் நாட் அன் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். நெக்ஸ்ட் டி பாருங்க. டி என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு 24/36ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது 8/12 நான் எதை சம்திங் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கணும் 24/36ன்னு கிடைக்கணும். இங்கே 12 விட 36ன்றது நமக்கு கிரேட்டர் நம்பர், அதனால நான் என்ன பண்ணுறேன் மல்டிப்ளை பண்ணுறேன். 12 எந்த நம்பரால் பண்ணால் நமக்கு 36 கிடைக்கும்? 3 பண்ணால் கிடைக்குமா? 12 3s are 36 கிடைக்கும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் மேலேயும் கீழையும் 12ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். 8 3s are 24, 12 3s are 36. அப்போது 24/36 அப்படின்றது 8/12க்கு அது ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் தான். ஓகேவா? அப்போ இது என்ன எழுதலாம் இஸ் அன் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். இப்போ நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இது 4ல் எது வந்து நாட் அண்ட் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் 8/12ன்னு கேட்டிருந்தாங்க. நமக்கு சி தானேன்னு கிடைச்சிது. இங்கே 40 வந்துச்சுன்னா ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனாக இருந்திருக்கும். நமக்கு என்ன வந்தது 32/60 கொடுத்துருக்காங்க. அப்போ இஸ் நாட் அண்ட் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் அப்படின்னு பார்த்தோம். அப்போ ஆன்சர் என்ன எழுதலாம் நம்ம? தர்ஃபோர் ஆன்சர் வந்து என்னது நமக்கு சி தான். 32/60 இஸ் நாட் அண்ட் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்க. விச் இஸ் பிக்கர் 4/5 ஆர் 8/9? இது ரெண்டுத்துல எது பிக்கர் நம்பர் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இங்கே நமக்கு 4/5 கொடுத்துருக்காங்க, 8/9 கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்துலையுமே நமக்கு டினாமினேட்டர் சேமாக இருந்தால் நம்ம எது பெருசுன்னு ஈஸியாக சொல்ல முடியும். இங்கே டினாமினேட்டர் வேறு வேறு இருக்குது. அப்போது இது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எல்சிஎம் போட்டு கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன் பாருங்கள். கிவன் என்னென்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு 4/5 அண்ட் 8/9 இந்த ரெண்டு நம்பர் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும் நம்ம டினாமினேட்டரில் இருக்கிற இந்த ரெண்டு நம்பருக்கும் எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் ஆஃப் 5 அண்ட் 9. 5க்கும் 9க்கும் எல்சிஎம் எடுக்க 5ம் 9ம் ஒரே டேபிளில் வராது. அப்போ 5 டேபிள் போட்டோம்னா 1 5s are 5, இந்த 9 அப்படியே வரும். இங்கே 9 போட்டோம்னா 1, இங்கே 1. அப்போது இங்கே வர்றது தான் நமக்கு எல்சிஎம். அங்கே நம்ம லாஸ்ட் ப்ராப்ளம் வந்து ஹெச்சிஎஃப் பார்த்துருப்போம், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அங்கே வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா காமனாக டிவைட் ஆகிற நம்பர்ஸ் மட்டும்தான் பார்த்துருப்போம். இங்கே எல்சிஎம் பார்க்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே லாஸ்ட் வந்து 1 1 இப்படி வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம் இந்த டிவைட் பண்ணணும். அப்போ இங்கே வந்திருக்க நம்பர்ஸ் என்னது 5 × 9. அப்போ நான் வரும் 9 5 9s are 45. இப்போது இந்த எல்சிஎம் வச்சு என்ன பண்ண போகிறோம் இந்த ரெண்டு நம்பரையும் டினாமினேட்டரில் சேம் நம்பராக வர போல் மாற்ற போகிறோம். அப்போ கொடுத்துருக்க நம்பர் ஃபஸ்ட் நம்பர் என்னது 4/5. 4/5 நான் ஏதோ ஒரு நம்பரால் மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு கீழே என்ன வரணும் 45 வரணும். ஏன் நான் இங்கே ஃபஸ்ட் டைம் மல்டிபிள் போட்டுட்டேன் அப்படின்னா இங்கே 45 எல்சிஎம் 45ன்னு தெரியும். கிரேட்டர் நம்பர் அப்படின்றதுனால கண்டிப்பாக மல்டிபிள் தான் பண்ணணுன்றதுனால நான் போட்டுட்டேன். அப்போ இங்கே என்ன நம்பர் போட்டால் நமக்கு இங்கே 45 கிடைக்கும்? 5 9s are 45 வருமா? அப்போ இங்கே 9. இங்கே நான் கீழே 9 போட்டேன்னா மேலே என்ன தான் போடணும்? நம்ம 9 தான் போடணும். மேலேயும் கீழேயும் ஒரே நம்பரால் மல்டிபிள் பண்ணாலும் டிவைட் பண்ணாலும் வேல்யூ சேஞ்ச் ஆகாது அப்படின்றத புரிஞ்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அப்போ இங்கே மல்டிபிள் பண்ணுங்கள். 4 9s are என்ன கிடைக்கும் நமக்கு 36 கிடைக்கும். 5 9s are 45 நம்ம ஏற்கனவே போட்டுட்டோம். நெக்ஸ்ட் நம்பர் என்ன பாருங்கண்ணா 8/9. 8/9 கூட பண்ணும்போது கீழே நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு 45 வரணும். அப்போ எந்த நம்பரால் நான் மல்டிபிள் பண்ணால் 45 கிடைக்கும்? 5ஆல் மல்டிபிள் பண்ணால் கிடைக்குமா? 9 5s are 45 கிடைக்கும். இங்கே நான் 5ஆல் மல்டிபிள் பண்ணுறேன்னா மேலே என்ன பண்ணணும்னு 5ஆல் தான் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 8 5s are 40. அப்போ நமக்கு கொடுத்த நம்பர் என்னது நமக்கு
4/5 அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் நமக்கு 36/45க்கு ஈக்குவலாக இருக்கும். 8/9 அப்படின்றது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் 40/45க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம கம்பேர் பண்ணுவோம். 36/45 இங்கே கிரேட்டர் தானா லெஸ் தானான்னு போட போகிறோம். 40/45 இப்போ இந்த ரெண்டு நம்பரும் பாருங்கள் டினாமினேட்டரில் சேம் நம்பராக இருக்குது. அப்போ மேலே இருக்கிற நம்பரில் எது கிரேட்டரோ அதுதானே நமக்கு கிரேட்டஸ்ட்டாக இருக்கும். இங்கே 36 இங்கே 40 எது கிரேட்டர் 40 சைடு இருக்கிறது தான் கிரேட்டர். அப்போ இந்த சிம்பிள் லெஸ் தென் சிம்பிள் போடுங்க. 36/45 இஸ் லெஸ் தென் 40/45 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இந்த 36/45ன்றது என்ன நம்பர் பார்த்தோம் நம்ம 4/5ன்னு பார்த்தோம். 4/5 இஸ் லெஸ் தென் 40/45 அப்படின்றது என்னது நமக்கு 8/9 8/9. அப்போ இது ரெண்டுத்துல எது பெரிய நம்பர் 8/9 இஸ் பிக்கர் தென் 4/5 அப்படின்னு எழுதிக்கலாம். therefore ஆன்சர் என்னது நமக்கு 8/9 இஸ் பிக்கர் தென் 4/5. இல்லை நான் இவ்வளோ போட்டு பார்க்காம சிம்பிளாக கண்டுபிடிக்கிறதும் நம்ம போட முடியும். கொடுத்த ரெண்டு நம்பர் என்னது நமக்கு 4/5 எது கிரேட்டர் அப்படின்றது நம்ம சொல்ல போகிறோம். இன்னொரு நம்பர் என்னது 8/9 இது ரெண்டுத்துக்கும் கம்பேரிசன் எடுக்கணும். இதை வந்து சிம்பிளாக நம்ம போடுறதுக்கு பாருங்கள். இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுங்கள். 9ஐயும் 4ஐயும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும் 4 9s are 36 கிடைக்கும். இங்கே 5ஐயும் 8ஐயும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுங்கள். 5 8s are 40 கிடைக்குமா? இங்கே இது ரெண்டுத்தையும் நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுங்கள். 5 9s are 45 கிடைக்கும். அப்போ இங்கே டினாமினேட்டரில் நமக்கு என்னது 45 தான் ரெண்டுத்துக்குமே சேம். இங்கே 36 இருக்குது இங்கே 40 இருக்குது. அப்போ எது நமக்கு கிரேட்டர் 40 சைடு தான் கிரேட்டர். அப்போ இந்த சிம்பிள் இப்படி வரணும். அப்போ therefore ஆன்சர் என்ன கிடைக்கும் நமக்கு 4/5 இஸ் லெஸ் தென் 8/9 அப்படின்னு கிடைக்கும். சிம்பிளாக 1 மார்க்கில் கேட்குறாங்கன்னா நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். மற்றபடி ப்ராப்ளமும் கேட்குறாங்கன்னா மேலே இருக்கிற ப்ராப்ளம் அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 4th ப்ராப்ளம் பாருங்கள். ஆட் 3/5 + 5/8 + 7/10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது 3 நம்பர் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன் பாருங்கள். கொடுத்துருக்க நம்பர் என்னது கிவன் எழுதிங்க. என்ன கொடுத்துருக்காங்க 3/5 + 5/8 + 7/10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் நமக்கு டினாமினேட்டரில் இருக்க நம்பர் எல்லாமே சேமாக இருந்தால் என்ன பண்ணிடலாம் நம்ம மேலே இருக்க நம்பர் எல்லாமே அப்படியே ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ நமக்கு இங்கே எதுவுமே சேமாக இல்லை. சேமாக இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம் எல்சிஎம் வந்து ஃபைன் பண்ணுவோம். அப்போ எல்சிஎம் ஆஃப் இங்கே என்னென்ன நம்பர் கொடுத்துருக்காங்க 5 8 10 எல்சிஎம் போடலாமா? என்னென்ன நம்பருக்கு 5 8 10 இந்த ரெண்டு நம்பரும் என்னது 5 டேபிளில் வரும். அப்போ இங்கே 5 போட்டோம்னா 1 5s are 5 இந்த 8 வராது அப்படியே போட்டுக்குவோம். 2 5s are 10. இப்போ இது ரெண்டு நம்பருமே என்னது 2 டேபிளில் வரும். அப்போ 2 போட்டோம்னா 1 4 2 சாரி 1 திரும்ப 2 போட்டோம்னா 1 2 1 திரும்ப 2 போட்டோம் அப்படின்னா 1 1 1. இங்கே எல்சிஎம் பண்ணும்போது என்ன வரணும் நமக்கு லாஸ்ட் எல்லாமே 1 1 1ன்னு வரணும். அப்போ எல்சிஎம் ஆஃப் 5 8 10 என்ன வரும் நமக்கு 5 × 2 × இங்கே இருக்க நம்பர்ஸ் எல்லாமே எழுதிங்க. 5 × 2 × 2 × 2 அப்போ 2 × 2 அப்போ என்னது 5 2s are 10 10 2s are 20 20 2s are 40. அப்போ எல்சிஎம் வந்து நம்ம என்ன ஃபைன் பண்ணிட்டோம் 40 அப்படின்னு ஃபைன் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் நம்பர் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 3/5ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 3/5 என்ன பண்ணணும் நம்ம இங்கே டினாமினேட்டரில் 40 வரா போல் மாற்றணும். அப்போ 5 கூட எந்த நம்பர் மல்டிபிள் பண்ணால் எனக்கு 40 கிடைக்கும் 8 பண்ணால் கிடைக்குமா? அப்போ மேலேயும் நான் 8 என்ற நம்பரால் மல்டிபிள் பண்ணணும். 3 8s are 24 5 8s are 40 இங்கே வந்துடுச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் நம்பர் என்னது 5/8 கொடுத்துருக்காங்க. 5/8 நான் எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணால் கீழே 40 கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 5ஆல் பண்ணால் 40 கிடைக்குமா? 8 5s are 40. அப்போ மேலேயும் நான் 5ஆல் மல்டிபிள் பண்ணுறேன் 5 5s are 25 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்பர் 7/10 7/10 நான் எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணால் எனக்கு கீழே 40 கிடைக்கும்னு பாருங்கள். 10 4ஆல் மல்டிபிள் பண்ணால் கிடைக்குமா? அப்போது 10 4s are 40 வரும். மேலே 4 போட்டோம்னா என்னது 7 4s are 28. அப்போ கொடுத்துருக்க அடிஷன் நமக்கு கொடுத்துருக்க அடிஷன் என்னது நமக்கு 3/5 + 5/8 + 7/10 இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம 3/5க்கு என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம் 24/40 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். ப்ளஸ் 7/8க்கு என்னென்னு கண்டுபிடிச்சோம் 25 + 40/40ன்னு கண்டுபிடிச்சோம். ப்ளஸ் 7/10க்கு 28/40ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? இப்போது இங்கே டினாமினேட்டரில்
எல்லாமே அது நமக்கு 40. அப்போ மேலே இருக்க நம்பரை மட்டும் நம்ம என்ன பண்ணால் போதும், ஆட் பண்ணால் போதும். அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு 24 + 25 + 28. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணால் நமக்கு 77/40 அப்படின்னு கிடைக்குது. ஓகேங்களா? இப்போ இது என்ன பண்ணலாம், நம்ம 77/40 மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் எழுதலாம். அப்போ என்ன வரும், 77 40ஆல் டிவைட் பண்ணால் 1 வரும். 40 ரிமைனிங் நம்பர் நமக்கு 37. அப்போது இங்கே வர நம்பர் 1 நம்ம இங்கே எழுதணும், ரிமைண்டரை 37 இங்கே எழுதணும், 40 இங்கே டினாமினேட்டரில் எழுதணும். அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் எழுதும் போது எப்படி எழுதணும், நம்ம 3/5 + 5/8 + 7/10 = 137/40 அப்படின்னு எழுதி நம்ம முடிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சிம்பிளிஃபை 1/8 -1/6 -1/4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம லாஸ்ட் ப்ராப்ளம் அடிஷனில் பார்த்தா போலே தான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. சொல்யூஷன் பாருங்க, கிவன் கொடுத்துருக்கட்ட எடுத்து எழுதிக்கலாம். 1/8 -1/6 -1/4 அப்படின்னு. இங்கே நமக்கு டினாமினேட்டரில் இருக்கிற நம்பர் சேமாக இருந்தால் நம்ம அப்படியே சப்ராக்ட் பண்ணிக்கலாம். இங்கே அது போல் இல்லை. அப்போ என்ன பண்ணணும், நம்ம எல்சிஎம் ஃபைன் பண்ணணும். எல்சிஎம் ஆஃப் 8, 6, 4 = இங்கே எல்சிஎம் நான் போட்டிருக்கேன். 8, 6, 4 அப்படின்னு போடும்போது இங்கே ஃபஸ்ட்டு 2 டேபிள் போட்டோம்னா என்ன கிடைக்கும், 4 2s are 8, 3 2s are 6, 2 2s are 4 அப்படின்னு கிடைக்கும். திரும்ப இந்த 4 2 நமக்கு 2 டேபிளில் வரும்ன்றதுனால 2 போட்டிருக்கேன். அப்போ நான் 2 2s are 4, இந்த 3 அப்படியே போட்டுக்கணும். 1 2s are 2. இப்போது இங்கே 3 2 இது 2 நம்பர் தான் இருக்குது. அப்போ 2 டேபிளில் போட்டால் இங்கே என்ன வரும், 1. இங்கே இருக்க 3 அப்படியே போட்டுக்கணும், 1. நெக்ஸ்ட் 3 போடும்போது 1 1 1 வரும். அப்போ எல்சிஎம் ஆஃப் 8 6 4 = அது இங்கே இருக்க நம்பர்ஸ் எல்லாத்தையும் மல்டிபிள் தான் பண்ண வரது தான் இது. அப்போ என்ன நம்பர் இருக்குது, 2 × 2 × 2 × 3ன்னு இருக்குது. ஓகேங்களா? அப்போது 2 2s are 4, 4 2s are 8, 8 3s are 24. அப்போ எல்சிஎம் என்ன வரும், நமக்கு 24 அப்படின்னு வரும். அப்போ இங்கே இருக்க ஒவ்வொரு நம்பரையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், டினாமினேட்டரில் 24 வராக்குள்ள சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போ 1/8 ஃபர்ஸ்ட் நம்பர் எனக்கு 1/8. 1/8 கூட நான் எந்த நம்பர் மல்டிபிள் பண்ணால் எனக்கு கீழே 24 கிடைக்கும் அப்படின்னா 3 பண்ணால் கிடைக்குமா, 8 3s are 24 வரும். அப்போ மேலேயும் நான் என்ன பண்ணணும், 3 நம்பரால் தான் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 1 3s are 3ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் நம்பர்னது எனக்கு 1/6. அப்போ 1/6 எந்த நம்பரால் நான் மல்டிபிள் பண்ணால் எனக்கு கீழே 24 கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 6 4s are 24 வருமா. நெக்ஸ்ட் நம்பர் 1/6. 1/6 எந்த நம்பரால் நான் மல்டிபிள் பண்ணனா எனக்கு கீழே வந்து 24 கிடைக்கும் அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா 4 போட்டால் கிடைக்கும். 6 4s are 24. இங்கே கீழே நான் 4 போடுறேன்னா மேலே என்னது நம்ம போடணும், 4 தான் போடணும். அப்போ 1 × 4னா கிடைக்கும் 4 அப்படின்னு கிடைக்கும். தேர்ட் நம்பர்னாது நமக்கு 1/4. 1/4 நான் எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணனா எனக்கு கீழே 24 கிடைக்கும்னு பார்க்குறேன். 4 கூட 6 மல்டிபிள் பண்ணனா 6 4s are 24 வரும். அப்போ மேலேயும் நான் 6 போடுறேன். 1 × 6 என்ன கிடைக்கும், எனக்கு 6 அப்படின்னு கிடைக்கும். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டினாமினேட்டரில் சேம் நம்பராக இருக்கிற போல் நம்பர்ஸ் வந்து ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ சப்ராக்ஷன் தான் பண்ண போகிறோம். நமக்கு கொடுத்துருந்த சப்ராக்ஷன் என்னது, நமக்கு 1/8 -1/6 -1/4 = நம்ம 1/8க்கு என்னென்னு கண்டுபிடிச்சோம், 3/24ன்னு கண்டுபிடிச்சோம். அப்போ 3/24 -1/6க்கு என்னென்னு கண்டுபிடிச்சோம், 4/24ன்னு கண்டுபிடிச்சோம். -1/4க்கு 6/24 அப்படின்னு கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா? கொடுத்துருக்கிறத நம்ம எழுதிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு 3/24 போர்ட் மாஸ் ரூல் யூஸ் பண்ணோம்னா அப்படின்னா என்ன வரும், நமக்கு ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு பண்ணணும். அப்போ மைனஸ் ஆஃப் இங்கே ரெண்டுமே கீழே என்னது நமக்கு சேம் நம்பர் தான் 24. அப்போ மேலே இருக்கிறத 4 - 6 அப்படின்னு எழுதிக்க முடியும். அப்போ இங்கே என்ன வரும், நமக்கு 3/24 மைனஸ் நமக்கு என்ன இருக்குது, 4 - 6ன்னு இருக்குது. ரெண்டு நம்பர் நம்ம மைனஸ் பண்ணணும். இப்போ 6லேருந்து 4 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், நமக்கு 2ன்னு கிடைக்கும். இல்லை கிரேட்டர் நம்பரோட சைன் என்னது, மைனஸ். அப்போ அந்த மைனஸ் இங்கே வரணும். புரியுதா பாருங்கள், 4யும் 6யும் நம்ம மைனஸ் பண்ணணும். இது ரெண்டு நம்பருக்கான டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அப்போ கண்டுபிடிச்சா நமக்கு 2ன்னு தெரியும். இந்த கிரேட்டர் நம்பரோட சைன் மைனஸ். அப்போ இங்கே நம்ம என்ன போடுறோம், மைனஸ் போடுறோம். இதே இங்கே வந்து -4 + 6 இப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம 6லேருந்து 4 மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும், 2 அப்படின்னு மட்டும் போடுவோம். ஏன்னா கிரேட்டர் நம்பர் 6ஓட சைன் என்னது, ப்ளஸ்ஸு. ப்ளஸ்ன்றது போட்டாலும் போடலாம், போடாமையும் விட்டுடலாம். அப்போ -2 / 24 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், 3/24 இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும், நமக்கு ப்ளஸ் ஆகிடும். அப்போது 2/24ன்னு கிடைக்கும். அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும், 3 + 2 / 24. therefore 5/24 அப்படி நமக்கு ஆன்சர் கிடைக்கும்.
ஓகேங்களா? அப்போ நமக்கான சொல்யூஷன் என்ன கிடைக்குது? 1/8 மைனஸ் 1/6 மைனஸ் 1/4 ஈக்குவல் டு 5/24 அப்படின்னு நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் 6th கொஷின். மல்டிப்ளை. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? நம்ம அடிஷன் பார்த்தோம், நெக்ஸ்ட் சப்ராக்ஷன் பார்த்தோம். இப்போ மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. மல்டிப்ளிகேஷன் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. 2 3/5 அண்ட் 1 4/7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சொல்யூஷன் பாருங்க. நமக்கு கொடுத்துருக்க நம்பர் கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? 2 3/5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்கிறது நம்ம என்ன பண்ண போகிறோம்? இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்ற போகிறோம். என்ன பண்ணுவோம் நம்ம? இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுவோம்? நம்ம மல்டிப்ளை பண்ணுவோமா? 5 2s are 10. இங்கே வர ஆன்சர் என்ன பண்ணுவோம்? இது கூட ஆட் பண்ணுவோம். அப்போ 10 + 3 என்ன கிடைக்கும் நமக்கு? 13 கீழே இருக்க நம்பர் 5. அதே தான். நெக்ஸ்ட் செகண்ட் நம்பர் பாருங்கள். 1 4/7 அப்படின்னு இருக்குது. இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுவோம். 1 7s are 7. 7 + 4 11. 11/7 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் நமக்கான நம்பர். இப்போ இந்த ரெண்டு நம்பரை என்ன பண்ணணும்? நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இப்போ பாருங்கள், கொடுத்துருக்க நம்பர் என்னது? 2 3/5 இன்ட்டு 1 4/7. இதான் நமக்கு கேட்டிருக்காங்க மல்டிப்ளை அப்படின்னு. அப்போ 2 3/5 அப்படின்றதுக்கு நம்ம என்ன நம்பர் ஃபைண்ட் பண்ணோம்? 13/5 அப்படின்னு ஃபைண்ட் பண்ணோம். அப்போ 13/5 இன்ட்டு 1 4/7க்கு என்ன ஃபைண்ட் பண்ணோம்? நம்ம 11/7 அப்படின்னு ஃபைண்ட் பண்ணோம். அப்போது 11/7 அப்படின்னு பண்ணிட்டோம். இப்போ இதில் எதுனா நம்மளால் கேன்சல் பண்ண முடிஞ்சிச்சுன்னா கேன்சல் பண்ணலாம். ஆனால் இங்கே எந்த நம்பருமே என்னது நமக்கு கேன்சல் ஆகலை. அப்போது 13 × 11 மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும் அப்படின்னா 143 கிடைக்கும். 143 டிவைடட் பை 7 5s are 35. இப்போ இது நமக்கு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் இருக்குது. அது நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் எழுதிடலாம். 143 35ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா 435 போட்டோம் அப்படின்னா 140 கிடைக்கும். அப்போது ரிமைண்டர் நமக்கு 3 கிடைக்குது. அப்போ இது நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் எழுதும் போது இங்கே இருக்க 4 நம்ம இங்கே எழுதுவோம், ரிமைண்டர் 3 இங்கே எழுதிக்குவோம், நம்ம டிவைட் பண்ணுற 35 இங்கே எடுத்துகிட்டு வந்து எழுதிப்போம். ஓகேங்களா? இதுதான் நமக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிவைடு 7/36 by 35/81 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃப்ராக்ஷனில் டிவிஷன் வந்து நம்ம பார்க்குறோம். என்ன கொடுத்துருக்காங்க? 7/36 டிவைடட் பை 35/81 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது எப்படி எழுதலாம்? 7/36 அப்படியே வச்சுக்கிட்டு இங்கே இருக்க டிவிஷனை நம்ம மல்டிப்ளிகேஷனை மாற்றுறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? இங்கே இருக்க நம்பரை ரெசிப்ரோக்கலாக மாற்றி எழுதுவோமா? அப்போ என்ன வரும் நமக்கு? 81 டிவைடட் பை 35 அப்படின்னு எழுத முடியும். ஓகேங்களா? இங்கே இருக்க நம்பர் டிவிஷனை மல்டிப்ளிகேஷனை எழுதுகிறோம். அப்போ எழுதும் போது என்ன பண்ணுறோம்? நம்ம இந்த நம்பரை ரெசிப்ரோக்கலாக இங்கே 35/81 அப்படின்றத நம்ம என்ன பண்ணுறோம்? 81 டிவைடட் பை 35 அப்படின்னு மாற்றி எழுதுகிறோம். ஓகேவா? இப்போ இங்கே ஏதாவது நம்பர் கேன்சல் பண்ண முடியுமா பாருங்கள். 1 7s are 7, 5 7s are 35 அப்படின்னு பண்ண முடியும். நெக்ஸ்ட் வேறு எந்த டேபிளில் பண்ண முடியுது? 3 டேபிளில் பண்ணலாமா இந்த ரெண்டு நம்பரையும்? 1 3s are 3, 2 3s are 6. இங்கே 3 டேபிளில் பண்ணும்போது என்ன வரும்? 2 3s are 6 வரும், ரிமைனிங் 2 7 3s are 21 வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது என்ன பண்ண முடியும்? நம்ம 3 டேபிளில் பண்ண முடியும். 4 3 வரும், இங்கே என்ன வரும்? 9 3s are வரும். இங்கே வேறு எதனா நம்பர் நம்மளால் டிவைட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இல்லை. அப்போ என்னென்ன நம்பர் இருக்குது? மேலே 1 × 9 இருக்குது, கீழே 4 × 5 இருக்குது. அப்போ 1 × 9 என்ன வரும் நமக்கு? 9. 4 5s are 20. அப்போது இதோட டிவிஷனுக்கான ஆன்சர் வந்து என்னது? 9/20.